Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். விஷாகன் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் கம்யூனிகேஷன்ல இருந்திருக்கார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் ரேட் நடக்குது பாருங்க, சோதனை நடக்குது பாருங்க, இப்போ இந்த முந்தானேத்தும் நேத்தும் நடக்குது பாருங்க. அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, இது திமுகவோட லீடர்ஷிப்பை நெருங்குறாங்க. இப்போ ஈடியை பொறுத்தளவில் கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஏறக்குறைய 200 கேஸில் அவங்க கன்விக்ஷனில் போய் முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா 2 தான். அரசியல் ரீதியாக ஈடியை பிஜேபி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்தியா ஃபுல்லாக அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. நிறையா ஸ்டேட்ஸில் பிஜேபி வந்து கரெக்டாக அவங்களோட ஆப்போனன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு தலைவர் கட்சி மாதிரி பிஜேபிக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் இடி ரேடாரில் இருந்து வெளியே வந்துடுறாரு. எல்லாம் ரொம்ப அப்படியே கைகள்லாம் சுத்தமாக வச்சிருக்கக்கூடிய க்ளீன் பொலிட்டீஷியன்ஸ் தான் அவங்க. எல்லாமே கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ். இன்றைக்கி இங்கே டாஸ்மார்க்கில் என்ன நிஜமாக முறைகேடு இல்லையான்னு ஏகப்பட்ட முறைகேடுகள் டாஸ்மார்க்கில் நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியும், டாஸ்மார்க்குக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். அங்கே 10 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்க. டாஸ்மார்க்கில் குடிக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் குடிக்கிறனாலும் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இன்னும் நிரபராதிகள் இன்னும் அங்கே தண்டிக்கப்படலையே, நிரபராதிகளை கஷ்டப்படுத்தலையே. இங்கே இருக்க பொலிட்டீஷியன்ஸ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அது நடக்கட்டும். அப்படி நீங்கள் நிஜமாவே நிரபராதிகள்லாம் ப்ரூவ் பண்ணுங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க கூட, அவங்க எல்லாருமே பயங்கரமாக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே எங்கிறது அவங்களுக்குலாம் எவ்வளோ பணம் வருது அப்படின்னு தானே யோசிக்க தோணும். நான் ஒரு 500-1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படல, ஆனால் அரசியல்வாதி இவ்வளோ வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கானு. அதான் பாயிண்ட். அரசியல்வாதி வேகமாக வளர எனக்கு வளர்ச்சி இருக்காது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தூவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இடி ரைடு தமிழ்நாட்டில் வந்து மாதம் ஒரு முறையாவது வந்து நடந்துருது. அதை வந்து தொடர்ந்து பார்க்குறோம். குறிப்பாக இந்நாள் அமைச்சர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்களில் வந்து தொடர்ந்து ரைடு போகிறாங்க. அப்புறம் எம்பிக்கள் வீட்டில் ரைடு போகிறாங்க. அப்புறம் சில அதிகாரிகள் வீட்டிலும் ரைடு போகிறாங்க. சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாரணையுடைய வீட்டிலேயும் வந்து ரைடுலாம் வந்து போனாங்க. இந்த ரெய்டெலாம் வந்து தொடர்ந்து திமுகவை அச்சுறுத்த தான், அரசியல் பழிவாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஆனால் அதே சமயம் இவங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் முன்னாள் அதிமுக அமைச்சர், முன்னாள் எம்எல்ஏக்கள் வீட்டிலலாம் வந்து இவங்களும் சோதனை வந்து பண்ணுறாங்க. ஆனால் இதையும் இப்போ அரசியல் பழிவாங்கல்னு அதிமுக சொல்லுது. யார் சொல்கிறத நம்பணும்? பொதுவாக இந்த விசாரணை அமைப்புகள் கட்சிகள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது, மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுது? ஸோ இப்போ நீங்கள் சொன்னது போல் மார்ச் மாதமும் டாஸ்மார்க்கு சொந்தமான நிறைய இடங்களில் சோதனைகள் நடந்தது. அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. அப்போவே அவங்க ஒரு ட்வீட்டும் போட்டாங்க. ஏறக்குறைய ஒரு 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ முந்தா நேற்றுலாம் சோதனைகள் நடக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி விஷாகன் அவர்களோட வீடாக இருக்கலாம். அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற திரைப்பட தயாரிப்பாளர் ஒருத்தர், டான் மூவிஸோ டான் பிக்சர்ஸ் அப்படின்னு, ஆமாம், முக்கியமான ஒரு ப்ரொடியூசர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய ரித்தீஷ் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தோம்னா அவரும் விஷாகன் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் கம்யூனிகேஷனில் இருந்திருக்கார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் ரேட் நடக்குது பாருங்க, சோதனை நடக்குது பாருங்க, இப்போ இந்த முந்தானேத்தும் நேத்தும் நடக்குது பாருங்க. அதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம்னா, இது திமுகவோட லீடர்ஷிப்பை நெருங்குறாங்க இப்போ இடி தலைமை. ஆமாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களும் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான உறவினர். அதே மாதிரி ரித்தீஷும் பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில் இடி இப்போ அவங்கள நெருங்குறாங்க. ஸோ இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குமூலங்களெல்லாம் பேஸ் பண்ணி மேபி சில அரெஸ்ட் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற பிளான்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா ஆம் ஆத்மிலாம் அப்படி தானே பண்ணாங்க. இடியை பொறுத்தளவில் கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மி. ஏறக்குறைய 200 கேஸில் அவங்க கன்விக்ஷனில் போய் முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா 2 தான். அப்படி இருக்கும்போது கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் அவங்க என்ன பண்ணலான்னா வாக்குமூலங்களை பேஸ் பண்ணி மேபி சில அரெஸ்ட்டுகள்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போதே டிஎம்கேவுக்கு அது பெரிய ஒரு டேமேஜை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான திட்டங்கள் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் இப்போ அரசியல் ரீதியாக இடியை பிஜேபி யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்தியா ஃபுல்லாக அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. நிறையா ஸ்டேட்ஸில் பிஜேபி வந்து கரெக்டாக அவங்களோட ஆப்போனன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. ஒரு தலைவர் கட்சி மாதிரி பிஜேபிக்கு போய் சேர்ந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் இடி ரேடாரில் இருந்து வெளியே வந்துடுறாரு, அஜித் பவார். ஆமாம், அதுக்கப்புறம் அவர் நல்லவர் ஆயிடுறாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக இடியை பிஜேபி யூஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம எதுக்கு அதை பற்றி கவலைப்படணும்?
நம்மளை பொறுத்தளவில் இப்போ ஒரு நிரபராதியை இடி தவறா டார்கெட் பண்றாங்கன்னா நம்ம கவலைப்படலாம். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன பெரிய நிரபராதிகளா அவங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப அப்படியே கைகள்லாம் சுத்தமா வச்சிருக்கக்கூடிய கிளீன் பொலிட்டீஷியன்ஸ் அவங்க எல்லாமே கரப்ட் பொலிட்டீஷியன்ஸ். இன்னைக்கு இங்க டாஸ்மாக்ல என்ன நிஜமாவே முறைகேடு இல்லையான்னு ஏகப்பட்ட முறைகேடுகள் டாஸ்மாக்ல நடந்துட்டு இருக்கு. நமக்கு தெரியும், டாஸ்மார்க்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும். அங்க 10 ரூபா கலெக்ட் பண்றாங்க. டாஸ்மார்க்ல குடிக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ நீங்க குடிக்கலனாலும் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் அங்க விற்கக்கூடிய மதுபானங்களோட ரேட் என்ன, சாதாரணமான ரொம்ப சீப் குவாலிட்டி மதுபானங்களை அநியாய விலைக்கு வித்துட்டு இருக்கீங்க. கவர்மெண்ட் பண்ணக்கூடிய வேலையா இது. முதல் கவர்மெண்ட் மதுபானங்களை விற்கிறதே தப்பு, அதையும் நீங்க அநியாய விலைக்கு வித்துட்டு இருக்கீங்க. இது இன்னும் பெரிய தப்பு. ஸோ அப்ப உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு பணத்தை மொபிலைஸ் பண்ணும், நிறைய பணம் வாங்கணும் மக்கள்கிட்ட அப்படின் போது நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி டாஸ்மார்க் வழியா சீப்பான மதுபானங்களை மக்களுக்கு கொடுத்து மக்களோட ஹெல்த்தை டேமேஜ் பண்ணி சின்ன வயசுல எவ்வளவு பேர் இறக்குறாங்க. ஒரு 2-3 months முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசும்போது சொல்றாரு, ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு 32 yearsல அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இறந்துட்டாராம். சின்ன குழந்தை இருக்கான், அவருக்கு லிவர் ஃபுல்லா பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் ஹெவியா குடிச்சாரு. ஸோ இவ்வளவு மோசமான 32 வயசுல இது நிறைய நடக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு சீப்பான மதுபானங்களை குடிச்சா அதான் நடக்கும். ஸோ இப்படி நீங்க மக்களை கொன்று நீங்க கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவை நீங்க ஜென்ரேட் பண்ணுமா, அதையாவது ஒழுங்கா பண்றீங்கன்னா அதுவும் கூட அதை தாண்டி ஏகப்பட்ட ஊழல் அங்கே உள்ள நடக்குது. எக்ஸ்ட்ரா 10 ரூபா அது இதுன்னு ஏகப்பட்ட கூத்து நடக்குது. ஸோ அப்போ ரைட்டு, அரசியல் பழிவாங்களாவே இருக்கட்டும். அதுக்கு என்ன இப்போ ஒன்றும் நிரபராதிகள் ஒன்றும் அங்கே தண்டிக்கப்படலையே, நிரபராதிகளை கஷ்டப்படுத்தலையே. இங்க இருக்க பொலிட்டீஷியன்ஸ் தான் டார்கெட் பண்றாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, அது நடக்கட்டும். அப்படி நீங்க நிஜமாவே நிரபராதிகள்லாம் ப்ரூவ் பண்ணுங்க. தப்பு பண்ணாத ஒருத்தனை ஈடியால எதுவும் பண்ணிட முடியாதுங்க. இப்ப சாதாரணமா குஹன் வீட்டுக்கு ஈடி சோதனை நடத்துனாங்கன்னு வச்சுப்போம், அப்படிலாம் எதுவும் பண்ணிட முடியாது. ஸோ ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணவனை தான் ஈடியால டார்கெட் பண்ண முடியும். அப்ப நீங்க நிஜமாவே தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு நாங்க எதுவும் பண்ண முடியாது. அது மேபி பிஜேபிக்கு மோட்டிவ் இருக்கலாம், அதெல்லாம் அவங்க பிரச்சனை, அதெல்லாம் உங்க பிரச்சனை, அதெல்லாம் பொலிட்டிஷியன்ஸோட ப்ராப்ளம். அது எங்க மக்களோட பிரச்சனை கிடையாது. ஸோ மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது ரைட்டு, அங்க கரப்ஷன் இருக்கு ஈடியில், நான் ஒரு சாமானியனா பார்க்குறாங்க இருக்கு. அப்போ அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க. இவங்க ஈடி பிடிக்கிற பல கோடிகள், இவ்வளோ கோடி முறைகேடு நடந்திருக்கு, இவ்வளோ கோடி பிடிச்சோம், அவ்வளோ கோடி பிடிச்சோன்னு சொல்லும்போது மக்கள் இதை எல்லாமே அப்போ இவங்க பயங்கரமாக ஏதோ சம்பாதிச்சிருப்பாங்க போல் இருக்கு, நம்ம ஒரு 1000-500க்கு டெய்லி கஷ்டப்பட்டு இருக்கோம், இவங்களுக்குலாம் எப்படி இவ்வளோ பணம் போணுச்சு அப்படிங்கிற ஒரு திங்கிங் இயல்பாகவே இல்லை ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாங்க. இப்போ ஒரு 6-7 months முன்னாடி ஒரு வைரலான ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. எந்த ஏரியான்னு ஞாபகம் இல்லை. ஒருத்தர் பைக்ல போறாரு, போகும்போது ஹெல்மெட் போடாம போறாரு, போலீஸ்காரர் அவரை ஸ்டாப் பண்ணி ஃபைன் பண்றாரு. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அவர் அழுகுறாரு. அந்த ஹெல்மெட் போடாம போனவர் அழுகுறாரு. ஏதோ ஒரு ஏரியால அது நடக்குது. அவர் அப்ப அவருக்கு ஏன் அவ்வளவு பெரிய வலி ஏற்படுது? ஒரு 1000 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைன். ஆமா, அந்த 1000 ரூபா ஃபைன் போட்டு அவருக்கு ஏன் அவ்வளவு வலிக்குது? ஏன்னா அந்த 1000 ரூபாய்க்கு அவர் 2 நாள் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். அவர் பைக் எடுத்துட்டு போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைத்து 500-1000 ரூபாய் அவர் சம்பாதிக்கிறாரு. அந்த 500-1000 ரூபாய் இவங்க சாதாரணமா டக்குன்னு கொடுங்க, நீங்க ஹெல்மெட் போடாம வந்துட்டீங்க கொடுங்கன்னு சொல்லி வாங்கினா அவருக்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்படுத்துது. ஏன்னா அந்த பணத்தை வச்சு வேற விஷயங்கள் செய்யணும்னு ஒரு பிளானும் பண்ணியிருந்திருப்பாரு இல்லையா? ஸோ அதுதான் நிலைமைங்க. எல்லாம் பைக்கை வச்சுட்டு நம்ம காலையில எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம், வேலை பார்க்குறோம், கொஞ்சம் கொஞ்சமா செய்கிறோம். ஸோ மக்களுக்கு தெரியும் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், வாழ்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அரசியல்வாதிகள் இன்னைக்கு சாதாரணமாக வராங்க, எல்லாம் பயங்கரமான முரட்டுத்தனமான கார்லலாம் வராங்க. பின்னாடி ஒரு 20-30 பேர் பார்த்தோன்னா அவங்களும் அதே மாதிரி முரட்டுத்தனமான கார்ல வராங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறாங்கன்னா சாதாரணமாக அந்த கல்யாணத்துல ஒரு 10 கார், ஆமா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க கூடயே. அவங்க எல்லாருமே பயங்கரமா பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே எங்கிறது அவங்களுக்குலாம் எவ்வளோ பணம் வருது அப்படின்னு தானே யோசிக்க தோணும். நான் ஒரு 500-1000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் ஏற்படல, ஆனா அரசியல்வாதி இவ்வளவு வேகமா வளர்ந்துகிட்டே இருக்கானு. அதான் பாயிண்ட். அரசியல்வாதி வேகமா வளர எனக்கு வளர்ச்சி இருக்காது. ரைட். இன்னும் யூரோப்ல எல்லாம் பாருங்க, அரசியல்வாதி சாதாரணமா சைக்கிள்ல வரான், அவனுக்கு எதுவும் பெரிய பவர்ஸ்லாம் இல்லை. பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது, பிரசிடென்டா இருக்கும் போது அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அதுக்கப்புறம் பதவியில இருந்து அவன் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சாதாரணமான ஒரு ஆளா ரிட்டையர் ஆகி அவன் பாட்டுக்கு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க, இங்க கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ யூரோப்ல அதனாலதான் அந்த மக்கள் செழிப்பா இருக்காங்க. அரசியல்வாதி பயங்கர செழிப்பா இருந்தா மக்கள் வீக்கா இருப்பாங்க, மக்கள் நல்லா செழிப்பா இருந்தா அரசியல்வாதி வீக்கா இருப்பான். இங்க அதான் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், பாக்குறோம் அரசியல்வாதி தான் இப்படி இருக்காங்களேன்னு, அதனால கோபம் வரதான் செய்யும். இன்ஃபேக்ட் இந்த இடி சோதனைகள்லாம் இருக்கு இல்லையா, இதை நான் வரவேற்பேன்.
இதுல மேபி அரசியல் பழிவாங்கல்லாம் இருக்கலாம், பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன்லாம் இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனா நான் இதை டெஃபினட்டா வரவேற்பேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு பேசு பொருளா மாறுது இல்ல. இன்னைக்கு நீங்களும் நானும் பேசுறோம்ல, டாஸ்மார்க் ஊழல் பத்தி நம்ம பேசுறோம், மீடியா கண்ட்ரோல் பத்தி நம்ம பேசுறோம். இந்த ரெய்ட்ஸ்லாம் நடக்கும்போது பார்த்தோம்னா மீடியா பெருசா அதை பேச மாட்டேங்கிறாங்க. அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இதெல்லாம் சாதாரண நியூஸா? அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நியூஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா பாமக, ஆமா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு தாவேகா வருமா, பாமகவில் வந்து தந்தை மகன் மோதல் முடிவுக்கு வருமா, அப்படிதான் எடுக்கிறாங்க. அதிமுகவுக்குள் உட்கட்சி மோதலா, இபிஎஸ் இப்படி சொன்னார், செங்கோட்டையன் அப்படி சொன்னார், இதெல்லாம் பயங்கரமா பேசக்கூடிய மீடியாஸ் வந்து இந்த இஷ்யூவை பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? மீடியா யார் கண்ட்ரோல் இருக்காங்கன்ற விஷயத்தை காட்டுது. ஸோ இப்போ இந்த ரைட்ஸ் எல்லாம் நடக்கிறனால தான் இந்த விஷயங்கள்லாம் வெளில வருது. அதுபோக இந்த ரைட்ஸ் எல்லாம் காட்டக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சில பேரை ஓட் போட்டு எலெக்ட் பண்றோம், அவங்கள அதிகாரத்துல நம்ம உட்கார வைக்கிறோம். அதுபோக அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க. பட் அதையும் தாண்டி நம்ம எலெக்ட் பண்ணாத சில பேர் பார்த்தோம்னா அடியில பவர்ஃபுல்லா இருக்காங்க. இப்ப நிறைய பேர்கள்லாம் வருது இல்லையா, அவங்க நம்ம எலெக்ட் பண்ணாட்கலாம் என்ன, அவங்க கையில எங்க இருந்து பவர் வருது? சோ அப்ப நம்ம எலெக்ட் பண்ணாத ஆட்களுக்கு கையில நிறைய பவர்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி பாக்குறது? ஒரு பொலிட்டீஷியன் கரெக்டா இருந்தா கூட ஓரளவுக்கு ஓகேங்க. ஏன் அதை ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்றேன்னா, ஒரு பொலிட்டீஷியனை பொறுத்தளவுல மக்கள்கிட்ட இருந்து வாக்குகள் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கு. சோ ரொம்ப கேடித்தனம் பண்ண மாட்டான். கடைசியில நான் மக்கள்கிட்ட இருந்து வாக்கு கேட்கணும். ரொம்ப ஓவர் அட்டகாசம் பண்ணா நான் ஓட் பண்ண மாட்டான்னு 5 வருஷம் போய் முடிச்சு. ஆமா, அதனால கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்ணும் ஒரு பொலிட்டீஷியன். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க கையில ஏகப்பட்ட அதிகாரம் வச்சிருக்காங்க. அரசியல்வாதியோட வாரிசுகளா இருக்கலாம், அரசியல்வாதியோட நண்பர்களா இருக்கலாம், அவங்க கையில ஏகப்பட்ட அதிகாரம் இருக்கும்போது பிசினஸ் செக்டார்ல இருக்கும் இப்படிதான். ஆமா, அவன் மக்களை நம்பியே கிடையாது. அவன் என்கிட்ட இருந்து ஓட்டு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. அவன் இருக்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனா அடியில பார்த்தோம்னா அவன் பயங்கரமா பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஏன்னா அவங்க மக்கள் நம்பிலாம் கிடையாது அவங்க. ஸோ எந்த பயமும் இல்லாம, எந்த கட்டுப்பாடும் இல்லாம அதிகாரம் இருக்கு அப்படின்ற பேர்ல செயல்பட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் பெரிய ஆபத்து. இந்த விஷயங்கள்லாம் வெளில வருதுன்னா, இந்த மாதிரி ரைட்ஸ் நடக்கிறனால வெளில வருது. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு பேசு பொருளா மாறுது, நானும் நீங்க உட்காந்து பேசுறோம்னா இந்த ரைட்ஸ் நடத்தினால அதெல்லாம் நடக்குது. ஸோ அந்த வகையில நல்ல ஒரு விஷயம் தான். அதுபோக இந்த ரைட்ஸ் வந்து அம்பலப்படுத்தின இன்னொரு விஷயம் என்னன்னா, சினி இண்டஸ்ட்ரிக்கும் ஊழலுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை காட்டுது பாருங்க. ஸோ இப்போ டாஸ்மார்க் ஊழலை பேஸ் பண்ணி ரைட்ஸ் நடக்குது, அங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எப்படி உள்ள வருது பாருங்க. அப்ப இது பாருங்க, இப்ப ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து பிளாக் மணியில தான் புழங்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்கு பொதுமக்கள் மத்தியில். ஸோ அப்போ மேலும் இது வந்து இது அப்படிதான் அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிடுச்சு. நார்மலா நீங்க சினி இண்டஸ்ட்ரியில கூடிய நிறைய பேர்ட்ட பேசி பாருங்களேன், இவங்க சொல்ற மாதிரி 500-1000 கோடி ரூபாய் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து எடுக்க முடியாது. அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க பணம் போட்டு ப்ராஃபிட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இப்போ ஒரு பெட்டி கடை வைக்கிறவனுக்கு பேங்க் நிறைய லோன் கொடுக்கும். ஆனா ஏன் சினிமா இண்டஸ்ட்ரிக்காரங்களாம் அங்க போய் வாங்காம கந்து வெட்டி காசு வாங்குறாங்க? ஃபினான்ஷியர்ட்ட தான் போறாங்க. ஆமா, ஃபினான்ஷியர்ட்ட ஏன் போறாங்க? பேங்க் கிட்ட போய் கேட்க வேண்டியது. உங்ககிட்ட சொத்து, ஏகப்பட்ட சொத்து இருக்கு, நீங்க ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய காசாக கொடுக்க போறான். ஆனா ஏன் அங்க போகாம நீங்க ஃபினான்ஷியர்ஸ்ட்ட போறீங்க? ஸோ அதனால பேங்க்ஸுக்கு தெரியும், அவன் பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்பான். 100 ரூபா நான் கொடுத்தேன்னா 150 ரூபா லாபம் வரணும், நீ அப்பதான் எனக்கு நீ கட்ட முடியும், என் காசை நீ கட்ட முடியும், அதுக்கப்புறம் உனக்கு ப்ராஃபிட் இருக்கும். அந்த கரெக்டான அந்த எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா பேங்க்காரங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டான். ஸோ சினி இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் அந்த எக்கனாமிக்ஸ்க்கு உட்பட்டு, இந்த பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு உட்பட்டு செயல்படுற இண்டஸ்ட்ரியே கிடையாது. ஸோ அதனால தான் ஈஸியாக பொலிட்டீஷியன்ஸால அங்கே உள்ள போக முடியுது. பொலிட்டீஷியன்ஸால இன்னைக்கு கார் மேனுஃபேக்சரிங்ல போக முடியாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த எக்கனாமிக்ஸ்க்கு உட்பட்டு அந்த இண்டஸ்ட்ரி செயல்படும். 100 ரூபா செலவழிக்கிறோம்னா 200 ரூபா வரும், அதுல லாபம் என்ன அப்படின்னு கிளியரா இருக்கு. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து பொலிட்டீஷியன்ஸோட தேவை அங்கே கிடையாது. பட் இங்கே பொலிட்டீஷியன்ஸ் ஈஸியாக உள்ள போடுறாங்க. உள்ள போகுது ஏகப்பட்ட பணத்தை பம்ப் பண்றாங்க. பணத்தை பம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது? ஹீரோஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொருத்தரும் 50-100 கோடி ரூபா நாங்கள் வாங்குறோம்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. 200 கோடி மேல வாங்கி, ஆமா, ஹீரோஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டைரக்டர்ஸோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓவராலாக படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உங்ககிட்ட நிறைய பிளாக் மணி இருக்குன்றதால அதை யூஸ் பண்ணி நீங்கள் படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இன்க்ரீஸ் பண்ணிடுறீங்க. இது யாரை பாதிக்கும்? நேர்மையான ஒரு ப்ரொடியூசரை பாதிக்கும். அவனால நாளைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரியில. அவனுக்கு நாளைக்கு ஒரு 10 கோடிக்குள்ள ஒரு எல்லாமே ஒயிட் மணியா வச்சிருக்கிற ப்ரொடியூசர் ரொம்ப பாதிக்கும். ஆமா, அவன் எப்படி அவனால போய் இப்போ ஒரு ஹீரோ புக் பண்ண முடியாதுல்ல. ஹீரோ வாங்கி பழகிருப்பாரு. இப்போ நல்லா அவரோட மார்க்கெட்டை ஃபுல்லாக இவங்க ஆர்டிஃபிஷியலாக ஏற்றி வச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ்லாம் நிறைய கொடுத்து ஏற்றி வச்சிருக்காங்க. டைரக்டர்ஸ்க்குலாம் நிறைய பணம் கொடுத்து இவங்க ஏற்றி வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள். ஸோ இப்போ நியாயமா படம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான்? அவனால பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு என்ன பாதிப்பு? நல்ல படங்கள் வரமாட்டேங்குது.
நல்ல படங்கள் வரணும்னா அது நேர்மையாக அந்த இண்டஸ்ட்ரி ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ தான் ஓகே, எனக்கு ஒரு நல்ல கதை இருக்குது, நல்ல பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ்லாம் பாருங்கள், இரேனியன் ஃபிலிம்ஸாக இருக்கலாம், ஆஃப்ரிக்காவில் இருக்க பெரிய ஃபிலிம்ஸாக இருக்கலாம், ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய ரொம்ப மோசமான கண்ட்ரீஸில் கூட கஷ்டப்பட்டு படம் எடுத்த கதைகள்லாம் உண்டு. இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் செலவழிச்சு எடுப்பாங்க. இப்போ பத்தர் பாஞ்சாலி மாதிரி ஒரு படம் இங்கே ரிலீஸ் பண்ண முடியுமா? இப்போ கஷ்டம்தான். நீங்கள் சகட்டு மணிக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. அவரெல்லாம் பாவம், அவர் கஷ்டப்பட்டு சத்யஜித் என்ன பண்ணார், அவரோட சேவிங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து வேலை பார்த்துக்கிட்டே சம்பாதிச்சு அவர் காசை இன்வெஸ்ட் பண்ணார். ஸோ இங்கே அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ நிஜமாவே பேஷனேட்டாக நல்ல ஒரு படம் ஒன்று நினைக்கிறான்னா இந்த இண்டஸ்ட்ரியில் அவனால் எதுவும் பண்ண முடியாது. இங்கே எல்லாத்துக்கும் ரேட் ஏற்றி வச்சுருக்காங்க எல்லாம். அது காரணம் ஆர்டிஃபிஷியலாக இந்த இண்டஸ்ட்ரியை வேற ஒரு தேவைக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளாக்கை ஒயிட் ஆகுறதுக்கு, பணத்தை வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இந்த இண்டஸ்ட்ரியே காணாமல் போச்சு. ஒரு காலத்தில் தமிழ் இண்டஸ்ட்ரின்றது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தது. நல்ல படங்கள் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இன்னைக்கு கேரளாவில் நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, இங்கே ஒன்றும் வரமாட்டேங்குது. இன்னைக்கு எல்லாம் வருது, வந்த உடனே ஒரு 10 days போட்ட காசை எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் தூக்கி போட்டு போயிடணும். ஆர்டிஃபிஷியலான ரிவ்யூஸ் எல்லாம் படாலும் ஒரு 10 நாளைக்கு சகட்டு மேனிக்கு என்னெல்லாமோ ரிவ்யூஸை கொடுக்க வேண்டியது, சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்ல வேண்டியது, போட்டு காசு எடுத்துகிட்டு போயிட வேண்டியது. இந்த படங்கள் பார்த்தோம்னா பெருசாக மைண்ட்லையும் நிற்க மாட்டேங்குது, பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த மாட்டேங்குது. வருது 30 days அந்த படத்தை நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் புதுசாக இன்னொரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியலாக இப்படி போய்கிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. இதுவரை உங்கள் கேள்வி கருத்து கொஞ்சம் கண்டேன் சார். நன்றி.